அனைவருக்கும் வணக்கம். நன்னூல் இலக்கண பகுதியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சூத்திரத்தின் இலக்கணம். நூற்பா 18. சில்வகை எழுத்தின் பல்வகை பொருளை செவ்வன் ஆடியின் செறித்து இனிதி விளக்கி திட்ப நுட்பம் சிறந்தன சூத்திரம். இது நூற்பா. இதனுடைய விளக்கம்: மிக பெரிய பொருளின் வடிவத்தை தன்னுள் அடக்கி தெளிவாகவும் இனிதாகவும் காட்டுவது சிறிய கண்ணாடியின் தன்மையாகும். அதுபோல சில எடுத்துக்காட்டுகளால் இனிமையும் தெளிவும் திண்மையும் நுண்மையும் புலப்பட காட்டுவது சூத்திரத்தின் இயல்பு. அடுத்து சூத்திரத்தின் நிலை. அந்த சூத்திரத்தின் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நூற்பா, 19வது நூற்பா. ஆற்று ஒழுக்கு அரிமா நோக்கம் தவளை பாய்த்து பருந்தின் வீழ்வு அன்ன சூத்திரத்தின் நிலை. அதுபோல சூத்திரத்தின் நிலை இருக்க வேண்டும். அதனுடைய விளக்கம்: ஆற்று ஒழுக்கு தொடர்ந்து செல்லும் ஆற்று நீரின் ஓட்டத்தை போன்று இடையறாது ஒரு பொருளை பற்றி பல நூற்பாக்கள் தொடர்ந்து நிற்றல் வேண்டும். அரிமா நோக்கம் முன்னும் பின்னும் பார்க்கின்ற சிங்கத்தின் பார்வை போன்று இடைநிற்கும் சூத்திரம் முன்னும் பின்னும் சென்று தழுவுதல். 3. தவளை பாய்த்து. இதனுடைய விளக்கம்: இடைவெளி விட்டு பாயும் தவளை போல ஒரு சூத்திரம் சில சூத்திரங்களை இடையில் விட்டு பின்னுள்ளதோடு பொருந்துதல். தவளை பாய்த்து. பருந்தின் வீழ்வு ஒன்றை கவர உயரத்திலிருந்து வீழ்கின்ற பருந்தை போல சூத்திரம் ஒரு காரணம் பற்றி தொலைவில் உள்ள பிரிதொரு சூத்திர பொருளை சென்று பொருந்துதல். பருந்தின் வீழ்வு என்று இந்த 4 வகை சூத்திர நிலை என்று பவானந்தி முனிவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். அடுத்த நூற்பா அடுத்த பகுதியில் பார்ப்போம். வணக்கம்.